அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நிதியே உலகமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 222 ஜோதிமலை. உபதலைப்பு எண் 1. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1381 1382. பலகிலாதோங்கும் பழிக்கும் அமலையே வளமெலா நிறைந்த மாணிக்கமலையே. பழகிலாதோங்கும் பழிக்கும் அமலையே வளமெலா நிறைந்த மாணிக்கமலையே. இப்பொழுது நம் பதி அருட்பெருஞ்சோதி மலையாக கண்டு துதிக்கப்படுகின்றது. இறை உண்மை நிலையை மலையாக குறிக்கப்பட காரணம் உண்டு. யாதெனில் அகண்ட பெருவெளி முழுதும் அனாதி இயற்கையுண்மை பொருளாக விளங்கிக் கொண்டே இருக்கின்றது நம் அருட்ஜோதியாம். இது எதனாலும் எக்காலும் எவ்வளவும் தாக்கப்படாததாய், அசைக்கப்படாததாய், சற்றும் அசைவற்றதாய் இருந்து கொண்டுள்ளது அந்த இறையொளி நிலை. மேலும் உலக மலைகளில் காணப்படும் பலவாகிய உயர் பொருள்களும் தன்மைகளும் சூழ்நிலைகளும் வழங்கும் நலன்களை விட எவ்வளவோ பெருநலன்களை வழங்கி பேரின்ப வாழ்வில் விளங்கச் செய்யும் ஆற்றல் இந்த கடவுட் ஜோதி மலைக்கே உண்டு என்று அறியலாகும். ஆனால் இந்த ஜோதிமலை அருள் வெளியிடைதான் தோன்றுகின்றதே அல்லாமல் புறத்தே வெள்ளிடை மலையாய் புறக்கண்ணுக்கு என்றும் தோன்றுகிறதில்லையாம். இந்த ஜோதிமலை பழகு, அதாவது குற்றம் இல்லாதது. எந்த வகை ஆபத்தும் கேடும் பயங்கரமும் குறைபாடும் இம்மலையில் இல்லை என்பது உண்மையாம். இது உயர்ந்தோங்கியுள்ளது. இதனால் ஓங்கல் என்னும் பெயர்க்கும் பொருத்தமாயுள்ளதாம். மேலும் இது சுத்தமான பளிங்கு போல் இருப்பதாம். சுத்த படிகம்போல் இருத்தலின் உச்சிச்சூரியனின் ஒளிபட்டு எதிர் ஒளி செய்யும்போது பெருஞ்சோதி பிரகாசமாய் தோற்றுவதாம். சுத்தப்படிகம் உச்சிச்சூரியனை சந்தித்தால் எத்தன்மை அத்தன்மை ஈசநிலை என்பதால் பழிக்குமலை என குறித்தது பொருத்தமேயாம். அடுத்து அது மாணிக்கமலையாக கூறப்படுகின்றது. கடவுளை செம்பொருள் என்றும் சிவம் என்றும் மாணிக்க ஜோதி என்றும் புனைந்து கூறுவதில் எவ்வளவோ பொருட்செறிவு உண்டு. இத்தன்மையால் மலை வளமும் நில வளமும் மனிதனின் இரத்தத்தால் உடல் வளமும் விளங்குதல் நம் அகம்கண்ட மாணிக்கமலையின் செயலாக இருக்கின்றதாம். இந்த மலை வளர் செம்மணியே அருட்ஜோதியாய் சூழ்ந்து சுகவாழ்வு தருவதாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.